வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்றைக்கி சப்பாத்தி தொட்டுக்க உருளைக்கிழங்கு செய்கிறோம். பாருங்கள், சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தேய்ச்சி ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோணமாக தேய்ச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அடுத்து சப்பாத்தி சுட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இருந்து மறுபடியும் எடுத்து தேய்ச்சி பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஸ்லைஸாக வரும். அது சப்பாத்தி பாருங்கள், தேய்ச்சாச்சு. இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக வெந்த அப்புறம் அதுக்கு மேலே எண்ணெய் விடணும். எண்ணெய் போட்டு அப்படியே திருப்பி விடணும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டு திருப்பி விட போகிறோம். சப்பாத்தி புட்டுன்னு வருது பாருங்கள், அப்படியே பூரி மாதிரி வரும் சப்பாத்தி. பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதை ஒரு தட்டு தட்டினோம்னா ஸ்லைஸாக பரோட்டா மாதிரி வந்துடும். அது உருளைக்கிழங்கு தொக்குக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. வேக வச்சு இந்த மாதிரி உரித்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு உளுந்து போட்டு கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை 2 போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது இது காலையில் டிஃபனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் பாப்பா கேட்பா, எங்கள் பேத்தி. பெருங்காயம் போட்டோம் பாருங்கப்பா. பெருங்காயம் போட்டு அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அடுத்து தக்காளி, உப்பு 2 போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்கிட்டு எடுத்து போட்டு கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்படி திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும் போது. பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு ரெடி. இன்றைய ஸ்பெஷல். நன்றி, வணக்கம், பை பை.